பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. ஆமேன், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வேத வசனம். இந்த வார்த்தையில கர்த்தர் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சிற்றை நீ அற்பமா எண்ணாத என்று பவுல் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? ஏன் கர்த்தர் நம்மளை சிற்சிக்கிறார்? பாருங்க, அதுக்கு 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சிற்சிக்கிறார். இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தாய் தம் பிள்ளைகளை அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களை ஏன் அடிக்கிறாங்க, ஏன் கண்டிக்கிறாங்க? அங்க போகாதீங்க, அதை செய்யாதீங்கன்னு ஏன் தண்டிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளை வளரும் போதே நல்ல ஒழுக்கத்தோட வளரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு தகப்பன் தன் பெற்று எடுத்த பிள்ளையே அவர்கள் கண்டிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸோ கண்டிக்கிறதுனால பாசம் இல்லை, ஸோ அவங்க அந்த குழந்தைய அடிச்சு கொள்றாங்க, இல்லை அந்த குழந்தைய கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாசமே இல்லை, அப்படி இல்லை. பாசம் மிகுதியா இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடுகளிலும் தாய் தகப்பன் ஒரு கண்டிப்பை தெரியப்படுத்துறாங்க. இல்லை நீங்க பண்ணாத, நீங்க பேசாத, இதை செய்யாத அப்படின்னு சில நேரங்களில் ஆண்டவர் இவ்விதமாய் அந்த தாய் தகப்பனை ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அதே போலதான் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த வேளையில பிரசங்கத்தை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சிற்சிப்பது போல தோன்றும். ஆண்டவர் என்ன நம்மளை தண்டிச்சுட்டாரோ அப்படின்னு உங்களுக்கு சில காரியங்கள்லாம் தோணும். ஏன் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்னா, நாம சீர்பட வேண்டும் என்பதற்காக, இனி இந்த விதமான தவறுதல் நாம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறபடினால இந்த வழியில கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சோ பாருங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. சோ ஒரு தகப்பன் தம் பிள்ளை கண்டிப்பதற்கு கையில கொம்பு எடுக்கலன்னா நிச்சயமா அந்த குழந்தையை பகைக்கிறான், அவனை கண்டிக்கல, தப்பான வழியில போகும்போது நீ பண்ணாத, இதை செய்யாதன்னு அடிச்சு வளர்க்கலன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த பிள்ளை கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அநேக இடங்கள்ல இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு முக்கியமான வேதத்திலே நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய தாய் தகப்பன் கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட பிள்ளைய ஆண்டவர் அவருக்கு கையில கொடுக்கிறாரு. நீ வளர்க்கணும், இந்த பிள்ளை ஒரு நியாயாதிபதியாய் வரப்போகிறான் என்று அந்த தாய் தகப்பனுக்கு அந்த சிம்சோனை கொடுக்கும்போது அந்த தாய் தகப்பன் தன் பிள்ளையை சரியாய் வளர்க்கவில்லை. அவன் தவறுதலான வழியில போகும்போது அவனை கண்டிக்கல. கண்டிச்சிருந்திருந்தாங்கன்னா அவனுடைய முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். அவனை கண்டிக்காததுனால அவன் பாவ வழியில கடந்து போனா, விபச்சாரி இடத்துல போனா, தவறுதலான ஒரு இடத்துல அவன் கடந்து போயிட்டான். ஹல்லேலூயா. சோ இந்த நேரத்திலையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, கண்டிக்கும் பொழுது, கர்த்தர் ஒருவேளை உன்னை சிட்சிக்கும் பொழுது, நீ கேட்ட காரியத்தை கொடுக்காம இது பண்ணது தப்புன்னு உன்னை எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உன் இடத்துல சொல்லும் பொழுது அதை கேளுங்க. ஏன் ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? சரி ஆண்டவரே, இதுதான் உங்களுடைய என்னன்னா, கண்டிப்பா நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நீங்கள் சாக மாட்டீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறார். ஆமென். நேசிப்பதனால தான் கண்டிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஐயோ, எங்க வீட்டில் இப்படி திட்டுறாங்களே, எங்க வீட்டில் இவனை போட்டு இப்படியா மோசமா பேசுறாங்களே, எனக்கு இந்த வீடு பிடிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்த வீடு நல்ல வீடு, தாய் தகப்பன் நல்லவர்கள். ஸோ நீங்கள் அந்த வீட்டில் அடங்கி இருப்பீங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். ஆகையால நீங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வீட்டுக்கு அடங்கி இருங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த வீட்டை ஆதாயம் பண்ண வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறீங்க. கர்த்தர் சில வேலைகளில் அந்த சிற்றையான ஒரு வழியின் பாதையில் நடத்தும் போது, ஸோ நீங்க தாய் தகப்பனையோ இல்லைன்னா கர்த்தரையும் நீங்க கோபித்துக் கொள்ளாதீங்க. பொறுமையா இருந்து அந்த சிற்றையின் மத்தியில கர்த்தரோடு இணக்கமா இருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏற்ற ஞானத்தையும் அறிவும் கொடுத்து தவறுதலான காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அமைதலுள்ள ஆவியோடு உங்களை வழி நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே, கீழ்ப்படிதலோடு நடக்க கிருபை தாங்க ஆண்டவரே. சிட்சிக்கும் பொழுது அற்பமா எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, தகப்பனுக்கும் உமக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு கட்டளிடும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவரே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தால் எல்லா பலவீனத்தையும் வியாதிகளை நீக்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.